நம்ம கீழக்கரையில் கோகா அகமது தெரு 500 வருடங்களுக்கு உட்பட்ட வரலாறு இருக்குன்னே சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ரஷ்யாவோட வாணிப தொடர்பு கொண்டிருந்த நம்ம அகமது தெரு இப்போ வந்து அஸ்வான் பொதுநலச் சங்கம்னு ஒரு சங்கம் ஆரம்பித்து ரொம்ப சீருமாக சிறப்புமாகவே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டோம் நம்மளுக்கு குழந்தைகளுக்கான மதரசா, பெண்களுக்கான மதரசா அப்படின்னு நிறைய மார்க்க கல்வியை போதிக்கும் விதமாக நிறைய விஷயங்களை முன்னெடுப்பாக பண்ணி மற்ற தெருக்களுக்கு முன்னுதாரணமாக இருந்துட்டு வர்றாங்கன்னே சொல்ல முடியும். ஸோ அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கான அந்த ஈவினிங் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஃப்தார் விருந்து வந்து நடைபெற்றுச்சு. ஸோ தொழுகைக்கு பின்னர் வந்து அந்த இஃப்தாரில் வந்து ஏகப்பட்ட பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அஸ்வான் சங்கத்தோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 14 வருடங்களாக இந்த நிர்வாகம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாற்றி அமைக்கப்படலை. இங்கே உள்ள நிர்வாகிகள் 16 வருடமாக அவங்களோட பணிகளை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஸோ இதோட ஒற்றுமையை காட்டுதுன்னு அப்படின்னு சொல்ல முடியும். ரொம்பவே சிறப்பாக நடந்துட்டு இருந்த இந்த ஒரு இஃப்தார் விருந்தில் ஏகப்பட்ட பேர் கலந்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் கீழக்கரையில் நம்ம மொஹிதீன் தக்கா வரலாறு சொன்னதுக்காக நம்மளுக்கு விருது வழங்கி கௌரவப்படுத்தினாங்க. ஸோ இந்த அஸ்வான் சங்கம் மேலும் மேலும் தமிழக அளவில் பெரிய அளவில் வளர்ச்சி பண்ண நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு சிறப்பான பணிகளை செஞ்சுட்டு வர்ற நம்ம அஸ்வான் சங்கம் இதோடு சேர்த்து ஜனாசா ஸ்கீம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது அந்த ஜனாசாவுக்குள்ள அந்த கட்டிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ட்ரேயாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் அந்த கூடுறதுக்கு தேவைப்படுற சேராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தெருக்கள் மட்டும் இல்லாமல் கீழக்கரையிலுமே நிறைய பொது சேவைகள் செஞ்சு இவங்களுடைய அளப்பரியாத ஒரு முயற்சிக்கு கண்டிப்பாக இறைவன் நல்ல ஒரு பொருள் வேணும்னு நம்ம இறைவனை வேண்டிக்கிறோம்.